சிஎஸ்கே ஹெட் கோச்சில் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸு. சிஎஸ்கே யார் எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்ம காசி விஸ்வநாதன் சார் தான் இதை பற்றின அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஹெட் கோச்சாக யார் இப்போ வர போகிறாங்க, அந்த ரேஸில் யாரெல்லாம் இருந்துகிட்டு இருக்காங்க, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நெக்ஸ்ட் ஐபிஎல்காக நம்ம சிஎஸ்கே 3 வீரர்களாக ட்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. அந்த 3 வீரர்கள் யார், அதில் யாரை எடுத்துகிட்டு வந்தால் நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம், லைக்கை கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம சிஎஸ்கேவின் ட்ரேடை பார்த்துருவோம். 3 முக்கியமான வீரர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திலக் வர்மா, அது மட்டும் இல்லாமல் ஹர்தீப் சிங், நம்ம குல்தீப் யாதவ் அப்படின்னு இந்த 3 பேரையும் நம்ம சிஎஸ்கே வந்து ட்ரேட் பண்ண போகிறாங்க. அதுக்கான ஆஃபர் அதிகமாக இருக்குது அப்படின்னு சில அப்டேட் வந்து போயிட்டுருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹர்தீப் சிங் பஞ்சாபுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோவையுமே வந்து டெலிட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இப்போதைக்கு பஞ்சாபுக்கும் இவருக்கும் சின்னதாக பிரச்சனை போயிட்டு இருக்கதாகவும் சில அப்டேட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதன் காரணமாக தான் பஞ்சாப்லேருந்து வெளியேற போகிறாரு. இதுக்கான ட்ரேட் ஆஃபர் நம்ம சிஎஸ்கே கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லை, நம்ம திலக் வர்மா பார்த்தீங்கன்னா அவரும் நம்ம தலை துணியோட ஃபோட்டோவை போட்டு இதுதான் என்னோட நெக்ஸ்ட் ஹோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இதன் காரணமாக தான் எக்கச்சக்கமான அப்டேட் வந்து போயிட்டுருக்கு. நம்ம சிஎஸ்கே வந்து ட்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம குல்தீப் யாதவும் வந்து இந்த ரேஸில் இருக்காரு. ஸோ இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே இந்த 3 பேரையும் வந்து ட்ரேட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஸோ இப்போதைக்கு திலக் வர்மா தேவையில்லை. 1 டவுனில் நம்ம சிஎஸ்கே ஆல்ரெடி பிளேயர்ஸை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஹர்தீப் சிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சிஎஸ்கேக்கு பவுலிங்கில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே ஒரு வேளை எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா ஹர்தீப் சிங்கை வந்து ட்ரேட் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய ஆஃபராக இருக்கும். அடுத்து நம்ம சிஎஸ்கேவின் ஹெட் கோச்சை பார்த்துருவோம். ஆடன் மார்க்ஸை வந்து சிஎஸ்கேவின் ஹெட் கோச்சாக வரப்போறாரு. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய டைட்டிலை வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ சிஎஸ்கேக்கு நிறைய டைட்டிலை வந்து வாங்கி தர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ராகுல் டிராவிட் சிஎஸ்கேவின் ஹெட் கோச்சாக வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான அப்டேட் வந்து போயிட்டு இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. நம்ம சிஎஸ்கேவின் ஹெட் கோச்சாக யார் வரப்போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டை நம்ம காசி விஸ்வநாதன் சார் தான் வந்து சொல்லியிருக்காரு. யார் அந்த வீரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலை துணி தான். அதாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலை துணி சிஎஸ்கே டீமோட ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத என்னோட ஆசை. அது மட்டும் இல்லை, நிர்வாகமும் அதை தான் வந்து நினைக்குது. சிஎஸ்கேயை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு தலை துணி பிளேயராக மட்டும் இல்லை, ஒரு மென்டர், அது மட்டும் இல்லாமல் ஹெட் கோச்சாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இயரில் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக அவரை வந்து பார்க்க போகிறீங்க அப்படிங்கிற அப்டேட்டை நம்ம காசி விஸ்வநாதன் ரீசெண்டாக வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிஎஸ்கேவின் ஹெட் கோச்சாக தலை துணி தான் வந்து வரப்போகிறாரு. ஃப்ளமிங்கை பொறுத்த வரைக்கும் இதுதான் அவரோட கடைசி ஐபிஎல். ஸோ அதுக்கப்புறமா நம்ம தலை துணி கன்ஃபார்மாக சிஎஸ்கேவின் ஹெட் கோச்சாக இருக்க போகிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஒருவேளை நம்ம தலை துணி ஹெட் கோச்சிங் பதவி வேணாம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல யார் எடுத்துகிட்டு வந்தால் ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆடம் எடுத்துகிட்டு வர்றது தான் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு நிறைய டைட்டிலை வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இவர் எடுத்துகிட்டு வர்றது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம சிஎஸ்கேவின் ஹெட் கோச்சாக யார் வருவா, யாரை எடுத்துகிட்டு வந்தால் ஒரு சம்பவத்தை பண்ண முடியும் அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.